அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபனிஷதம். இப்போ இந்த தைத்திரிய உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக நம்ம முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். அந்த முதல் அத்தியாயம் சீக்ஷாவல்லி, கல்வியை பற்றி பார்த்தோம். அதுவும் வாழ்க்கை கல்வி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது அத்தியாயம், பிரம்மானந்த வல்லி. இப்ப இந்த பிரம்மானந்த வல்லி என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மிக ஆழமான விஷயங்களை நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். அப்போ இங்க மனிதன் என்பவன் வாழ்க்கையை தன்னுடைய போக்கில போக விடாமல் எப்படி வாழ வேண்டும் என உணர்ந்து அனுபவித்து வாழுமாறு தைத்திரிய உபனிஷதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன்னா எந்தெந்த அம்சங்களால் அத்தகைய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மனிதன் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் என பார்த்ததில இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட சீக்ஷாவல்லியில ஏராளமான விஷயங்களை அறிவுரைகளாக இந்த சாஸ்திரம் நமக்கு வழங்கியது. அந்த அறிவை பெறுகின்ற ஒரு ஆழமான கல்வியாக வேத கல்வியை நமக்கு வாழ்க்கை கல்வியாகவே அமைத்து கொடுத்தது. அப்போ அந்த அடிப்படையை கொண்டுதான் நம்ம அடுத்த நிலையாகிய பிரம்மானந்த வல்லியில பயணிக்கிறோம். அப்ப இந்த உலகின் சிந்தனையாளர்கள் மிக பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சிந்தனையை தூண்டிவிட்ட கேள்வி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான் எல்லோருக்கும் இருக்கும். அது என்னன்னா, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இங்க சிந்தனையாளர்களுடைய சிறப்பான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா வேற எந்த ஜீவராசிகளும் இந்த கேள்வியை கேட்க முடியாது. நான் யார் அப்படின்னு தன்னை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. அவைகளுக்கு தன்னை யார் என்றும் தெரியாது, தன்னுடைய நிலைப்பாடும் புரியாது. அதுதான் அதனுடைய வாழ்க்கை. ஆனா மனித வாழ்க்கையின் மகத்துவம் என்ன அப்படின்னா கல்வி. அப்ப கல்வியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திட்டங்களிலே நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு தன்னை தான் யார் என்று உணர்வது ஒன்றுதான் மனித பிறவியின் மகத்துவம் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ மனிதன் என்பவன் யார்? நான் இந்த உடலா, நான் இந்த மனமா, அல்லது இவற்றின் சேர்க்கையா, அல்லது இவை தவிர வேறு ஏதேனும் உள்ளதா என்ற இத்தகைய கேள்விகளுக்கு கிடைத்த விடைகள் பலவாறாக இருப்பினும் அவற்றுக்கான ஒரே ஒரு விடை இந்த அத்தியாயத்திலே இருக்கின்றது. அதைத்தான் நாம் காண இருக்கின்றோம். மொத்தத்தில் மனிதனை பற்றிய, அதாவது நம்மை பற்றிய ஒரு சிறந்த ஆராய்ச்சியாகவே இந்த அத்தியாயம் அமையப் போகிறது. இனி வருகின்ற இந்த அத்தியாயத்தில் பாடங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்ச படைப்பில் நாம் யார், நமது இடம் எது, நாம் அனுபவிக்கத்தக்க ஆனந்தத்தின் உயர்ந்த எல்லை எது போன்ற எல்லாவற்றையும் ஆராயப் போகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடையும் சாதனத்தை பற்றிய மிக உயரிய ஒரு விசாரம் தான் இப்போ நாம் இனி வருகின்ற பாடங்களில் பார்க்க இருக்கின்றோம். என்றால் கடந்த பாடங்களில வேத கல்வியின் மகத்துவம், மனித பிறப்பின் மகத்துவம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த மாதிரி புரிந்து கொண்டு பயணிக்கின்ற இந்த பாதையில இரண்டு விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். கர்மம், வித்யா. வித்யான்னா கல்வி, கர்மம் என்றால் செயல் விளைவுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது கர்ம காண்டத்தில நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கர்மம் தான் சாதனம் என்பதாக பார்த்தோம். கர்மம்னா செயல், செயல் தான் அங்க சாதனம். அப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நாம் என்ன பண்றோம்? இப்ப இரண்டாவது அத்தியாயத்துல ஞான காண்டத்திலே ஞானம்தான் சாதனம் என்பதாக பார்க்க போறோம். இப்ப இந்த இரண்டிலும் சாத்தியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப கர்ம காண்டத்தினுடைய சாதனம் கர்மம் தான்.
ஞானகாண்டத்தினுடைய சாதனம் ஞானம்தான். ஆனா இப்ப கர்மம் ஞானம் என்ற இந்த இரண்டிலும் நாம் அடையக்கூடிய சாத்தியம் என்ன, சாத்தியக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப கர்மம் செயலில் நம்மை ஈடுபட வைக்குது. கர்மகாண்டம் என்ன பண்ணுதுன்னா நம்மை செயல்படுத்த வைக்குது. அதை செய், இதை செய்யாதே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி அந்த சாதனத்தின் மூலமாக சரியான ஞானத்தை அடைவதற்கான நம்மை தகுதிப்படுத்துது. அப்போ அந்த கர்மத்தின் வாயிலாக நாம் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கின்ற நிலையிலே அந்த ஞானத்தின் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்சம் தான் என்று நம்ம பார்க்கிறோம். மோட்சம் தான் முடிந்த முடிவு. ஏன்னா இங்க தர்மா அர்த்த காம மோட்சம் என்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, புருஷார்த்தம். அது தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறோம். நாம் வாழுகின்ற வாழ்க்கையில இறுதியாக அடைய வேண்டிய இலக்கு வீடு பேரு. அப்ப அந்த வீடு பேருங்கிற மோட்சம் தான் இங்க நமக்கு சாத்தியம், நாம் அடையக்கூடிய சாத்தியம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அந்த சாத்தியத்துக்கான சாதனைகள் நம்ம எப்படி பார்த்தோம், கர்மகாண்டத்துல பல பயிற்சிகள், முயற்சிகள், யக்னங்கள், வேள்விகள் அப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அப்போ இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கர்மகாண்டம் ஞான காண்டம் என்ற 2 பகுதிகளில் வேத பாடசாலையில படிச்சுட்டு வருகின்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்மத்தின் மூலமாகவே மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு கருதுகிறார்கள். அதனாலேயே என்ன பண்றாங்கன்னா, அவங்க கர்மத்தை முடித்து விட்டு வந்து விடுகிறார்கள். அதற்கு அடுத்த பகுதியான ஞான காண்டத்துக்குள்ள போகிறது இல்லை. அப்ப கர்மத்தை முடித்து விட்டு என்ன சொல்றாங்கன்னா, கர்மகாண்டத்தின்படி வேத அத்தியாயனம் செய்துவிட்டு அந்த சாதகன் கர்மகாண்ட பாடங்களை படித்து முடித்துவிட்டு புறத்திலே செய்கின்ற பூஜைகள், வழிபாடுகள், யாக யக்னங்கள், தியானம் என எதையாவது செய்து கொண்டு அதன் மூலமாக நான் சாத்தியத்தை, மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைய முடியும் என்று கருதுகிறான். என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஆராயணும். ஏன்னா இப்ப அவன் கர்மகாண்டத்துல இந்த மாதிரி நிறைய கர்ம விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பூஜைகள், பஜனைகள், புனஸ்காரங்கள், வேள்விகள், தியானம் என்று எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நடைமுறை செயல்களாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கின்றான். அதன் வாயிலாக நான் பிறவா பெருநிலையை அடைந்து விட முடியும், இறைவனை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஆனா இங்க உண்மை என்ன, அவன் அப்படி செய்கின்ற அந்த பயண பாதை அவனை என்ன பண்ணுது, ஒரு உருவத்துக்குள்ள தேவதையை வழிபாடு பண்ற மாதிரி கொண்டு நிறுத்துது இல்லையா? அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுது, சிவம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில நான் இறந்த பிறகு சிவலோகம் போறேன், அங்க போய் சிவபெருமானோடு இருப்பேன் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான். வைணவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில நான் இறந்த பிறகு வைகுண்டம் போவேன், அங்க போய் நான் பெருமாளோடு இருப்பேன் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான். அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்மகாண்டத்திலே செய்கின்ற சாதனைகள் எல்லாமே மோட்சம் என்ற சாத்தியக்கூறு அந்த இடத்தை அடைவது, வைகுண்டத்தை அடைவது, மோட்சம் என்ற விஷயத்திலே சிவலோக பதவியை அடைவது, சொர்க்கலோகத்தை அடைவது, பிரம்மலோகத்தை அடைவது என்று நிறைய லோகங்களை அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்ட விஷய சுகங்களின் அடிப்படையிலே அத்தகைய பாதையை மோட்சம் என்பதாக அவர்கள் அறிந்து கொண்டு அதிலே பயணிக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க விளக்கம் கொடுக்க வரும்போது, ஞானகாண்டத்துக்குள்ள வரும்போது என்ன சொல்லுதுன்னா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற சாதனைகளின் வாயிலாக இப்ப நம்ம வேத பாடங்களை எல்லாம் கேட்டோம். சிரவணம் என்றால் கேட்டல், கற்றல் என்று அர்த்தம். அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணோம், வேத பாடங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கணும். அதன் மூலமாக நம்ம அந்த விஷயத்தை கேட்டு ஒரு தெளிவை அடைந்தோம் இல்லையா, கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்போ அப்படி கற்றுக்கொண்டதோட விட்டுற வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு மனனம் நிதித்தியாசனம்னு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்பது ஞானகாண்டத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீ இதுவரை கேட்டு கற்ற விஷயங்களை பற்றி நீ விசாரம் செய்து பார்த்தாயா, மனனம் செய்து பார்த்தாயா என்ற அடுத்த ஒரு கேள்வியை எழுப்புது. அப்போ இவன் கற்றுக்கொண்ட அடிப்படையிலே கர்மகாண்டத்திலே வெறும் வேள்விகள், பூஜைகள், ஜபதபங்கள், யாக யக்னங்கள், தியானம் என்பதை செய்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் என்ன பண்றான், அந்த விவகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டான், அந்த கர்மத்திலே சிக்கிக்கொண்டான். அதன் வாயிலாக ஏதோ மோட்சம் கிடைத்து விட்டோம் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் கற்றுக்கொண்டவை சரிதானா என்று அடுத்தது மனனம் என்ற ஒரு விஷயத்திலே நம்முடைய அறியாமைகள் நீக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விசாரணை செய்து விவேகத்தினாலே விழித்துக் கொள்ள வேண்டும்.
அப்படி விவேகத்தினால விழித்துக் கொண்டதனுடைய நிலைப்பாடு மூன்றாவதாக என்ன என்றால் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்றால் நான் கற்றவற்றில் தெளிவடைந்து விட்டேன். தெளிவடையும் பொழுது அதனுடைய உண்மை தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே கற்றபடி நான் வாழ வேண்டும், கற்றபடி நான் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ நான் அந்த கற்றுக்கொண்ட கல்வியின் அடிப்படையிலே நான் நிற்க வேண்டும் என்ற ஒரு சிறிய முயற்சி தான் இங்க நிதித்தியாசனம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப நிதித்தியாசனம், மனனம், அந்த விசாரம் என்ற விஷயங்கள் எல்லாம் அப்ப தேவையில்லாம போயிடும். கர்மகாண்டத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா வெறும் கர்மா மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அதன் மூலமா மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா இந்த மனனமும் நிதித்தியாசனமும் பயனற்றதாக போய்விடும் என்று ஞானிகள் அறிவுறுத்துகிறார்கள் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் எப்பொழுதுமே பயனற்ற ஒன்றை உபதேசிக்காது. வேத சாஸ்திரம் பயனில்லாத விஷயங்களை என்றுமே உபயோகமாக சொல்லவே சொல்லாது. அப்போ இங்க வேத சாஸ்திரம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா அதனுடைய விசேஷத்தன்மையை நாம் புரிந்து கொண்டு விவேகத்தினாலே விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்க சாஸ்திரம் வலியுறுத்துகின்ற மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்மம் என்பது அழியக்கூடிய நிலையற்ற பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்ற வேள்விகள். ஆனால் நித்தியமான பரவஸ்துவை, பரம்பொருளை உணர இந்த புறக்கர்மங்கள் மட்டும் பயனை தராது. ஏனென்றால் வீடு பேறு என்ற நித்தியமான மோட்சத்தை அடைய மனனமும் நிதித்தியாசனமும் சாதகனுக்கு அவசியம் என்பதாகவே நாம் பார்க்கிறோம். அப்போ விதவிதமான உபாசனைகள் மூலமாக பிரம்மலோகத்தை அடையலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். அப்படின்னா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விதவிதமான உபாசனைகள், நீங்க பல மந்திரங்கள், பல உபாசனைகள், ஜபதபங்கள் எல்லாம் செஞ்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா சகுண பிரம்ம உபாசனை. அதாவது ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய தேவதையை வழிபாடு பண்றோம், சிவபெருமானை வழிபாடு பண்றோம் அல்லது விஷ்ணுவை வழிபாடு பண்றோம் அப்படின்னா அந்த விஷ்ணுவை ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வழிபாடுகள் செய்யறோம். அப்ப அந்த பிரம்மம் சகுண பிரம்மம் என்பதனால அந்த சகுண பிரம்ம உபாசனையின் மூலமாக அந்த சகுண பிரம்ம லோகத்தை அடையலாம். அது எப்படி? இப்ப சிவபெருமானையே வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறவன் இறந்த பிறகு சிவலோகம் பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. விஷ்ணுவையே வழிபாடு பண்ணி கொண்டிருந்தவர்கள் இறந்த பிறகு வைகுண்ட பதவியை அடைந்தார் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்ப இந்த பதவி, இந்த இடம், இந்த லோகம் என்பது எங்க இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுமா? முன்ன பின்ன போயிருக்கானா? இங்கேயே நம்ம பழமொழி சொல்லுவோம், முன்ன பின்ன செத்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும். அது மாதிரி முன்ன பின்ன அவன் அந்த சிவலோகத்துக்கோ அல்லது ஒரு வைகுண்டத்துக்கோ போயிட்டு வந்திருந்தா தானே அது தெரியும். அப்ப அது என்னன்னா சகுண பிரம்ம உபாசனையின் மூலமாக மனம் கற்பித்து கொண்ட ஒரு லோகத்தின் நாம் சென்று அடைய போகிறோம் என்ற அந்த நிலையிலேயே நின்றுவிடும். அது உண்மையான லோகம் அல்ல, அது மனம் கற்பித்து கொண்ட லோகம் என்பதனால அவன் மீண்டும் பிறவிக்கு வருவான். சகுண பிரம்ம உபாசனை செய்கின்றவர்கள் எல்லாம் மீண்டும் பிறவிக்கு வருவார்கள். ஆக அவர்களுடைய அடிப்படையிலேயே பார்த்தால் கூட புண்ணிய கர்மா தீர்ந்த பிறகு மீண்டும் பூமிக்கு வருவான் என்றுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கும். கர்மகாண்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, இப்ப நீ சொர்க்கலோகத்துக்கு போறேன்னா சொர்க்கலோகத்துல இந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம்ப்பா, அது உனக்கு புண்ணிய கர்மா இருக்கிற வரைக்கும் தான் நீ அதை பயன்படுத்திக்க முடியும். உன்னுடைய புண்ணிய கர்மா தீர்ந்த பிறகு உன்னை தூக்கி பூமிக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க, அப்ப நீ மீண்டும் பூமிக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் வேத சாஸ்திரங்களுடைய புராண கதைகளிலே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அது நிலையான உலகம் கிடையாது. நமக்கு நம்ம போய் சேரக்கூடிய லோகமோ நாம் அனுபவிக்கின்ற அந்த உலகமோ அது நிலையானது கிடையாது, அது நித்தியமானது கிடையாது. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நித்தியத்தை அடைய வேண்டும், என்றென்றும் சாஸ்வதமான சத்தியத்தை அடைய வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது, வலியுறுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க என்ன உபாசனை பண்ணணும்? நிர்குண உபாசனை தான் முக்கியம். அதாவது உருவமற்ற பிரம்மத்தை தான் நம்ம வணங்கணுமே தவிர உருவத்துக்குள்ள இருக்கிற பிரம்மத்துக்குள்ள போனா நம்ம என்ன பண்ணுவோம்? மாட்டிக்குவோம். அப்ப இங்க உருவமற்ற பிரம்மம் நிர்குணம், உருவத்தில் இருக்கின்ற பிரம்மம் சகுணம். அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கர்ம காண்டத்தை விட முடியாம மனசு இல்லாம ஞான கர்ம சமுச்சயத்தின் மூலமாக மோட்சத்தை அடையலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க.
ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னா, சமுச்சயம் என்றால் தொகுப்பு, சேர்க்கை என்று பெயர். அப்ப இங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் ஒத்துக்கிறேங்க. வேதத்தினுடைய கர்மகாண்டத்தையும் நான் படிச்சுட்டேன். சரி நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக நான் ஞான காண்டத்தையும் படிக்கிறேன். 2ம் முடிச்சிட்டேன் இல்லையா? இப்ப நான் 2யுமே வச்சுக்கிறேனே. ஏன் நீங்க கர்மா செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் ஏன் பூஜை பண்ணக்கூடாதா? நான் ஏன் ஜபம் பண்ணக்கூடாதா? பஜனை பண்ணக்கூடாதா? தியானம் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஞான கர்ம சமுச்சயமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த 2யும் சேர்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, கர்மத்தின் ஸ்வரூபம் வேறு, ஞானத்தின் ஸ்வரூபம் வேறு. ஞானத்தின் ஸ்வரூபம் அகர்த்தா, கர்மத்தின் ஸ்வரூபம் கர்த்தா. கர்த்தா அகர்த்தானா என்ன பொருள் சமஸ்கிருத வார்த்தையில அப்படின்னா, கர்த்தானா செயலை செய்பவன், அகர்த்தானா எந்த செயலையும் செய்யாதவன். அப்போ இங்க ஞானம் என்பது அறிவினால் அறியப்படுவது. அங்க செயல் ஒன்றும் தேவையில்லை. அது அந்த இடத்துல அதை உணர்ந்துட்டா முடிஞ்சுது. அந்த இடத்துல அது இருக்குன்னு சொல்றதுக்கு செயல் ஏதாவது தேவையானா இல்ல, காட்டி கொடுத்தா போதும். ஆனா நம்ம அதை அடையணும்னு ஒண்ணு முடிவு பண்ணா நம்ம அதுக்காக போகணும், செயல்படணும், ஏதோ ஒரு முயற்சி எடுத்தா தானே அதை அடைய முடியும். அப்ப இங்க ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை, 2யும் சேர்க்கவே முடியாது. ஆகவே ஞான கர்ம சமுச்சயம் நடக்க முடியாது என்று சாஸ்திரம் மிக ஆழமான ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு அறிவுறுத்துகிறது. அந்த மாதிரி 2ம் சேர்ந்தா அது இருமைகளால் சூழப்பட்ட பேதத்தை உண்டாக்கிவிடும். அதனால்தான் கர்மத்தை விட்டுவிட்டு ஞானத்திற்கு வர வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் உபதேசிக்கிறது. அந்த கர்ம காண்டத்தினுடைய முக்கிய நோக்கம் மன தூய்மை மட்டும்தான். அந்த மன தூய்மை அடைந்து ஞானம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு, அகம் பிரம்மாஸ்மி, இருப்பது இறைவன் மட்டும்தான் தெரிந்து கொண்டா கர்மத்தை எல்லாம் விட்டுடணும், எந்த கர்மத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் வலியுறுத்துது. எனவே ஞான கர்ம சமுச்சயம் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. கர்ம காண்டம் அஞ்ஞானிகளுக்கு பயன்படும். அறியாமையில் இருக்கின்றவனுக்கு மன தூய்மைக்காக அந்த கர்மத்தை அவன் செய்யலாம், மனதை தூய்மைப்படுத்துவதற்கான பயிற்சிகளில் அவன் ஈடுபடலாம். ஆனால் ஞானிகளுக்கு அவசியமே கிடையாது. காரணம், இந்த பாதையில் பயணம் பண்ணக்கூடிய முமுட்சுக்களுக்கு அந்த கர்ம காண்டம் மன தூய்மையை மட்டுமே கொடுக்கும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு சாஸ்திரம் உபதேசிக்கின்றது. அப்ப இங்க ஞான காண்டம் என்பது தன்னிருப்பை தனக்கு காட்டி கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஞான காண்டத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, தன்னிருப்பை தான் உணர்வதுதான் இங்க ஞான காண்டத்தினுடைய மிக உயரிய சிறப்பு. அப்ப ஞான கர்ம சமுச்சய வாதம் அப்படின்னே ஒரு வாதம் இருக்கு. அது என்ன அந்த ஞான கர்ம சமுச்சய வாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குடைய அர்த்தம், நேரடி அர்த்தம் என்னன்னா, ஞானம் அல்லது அறிவுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கர்மம் அல்லது சடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 2யும் இணைப்பதுதான் ஞான கர்ம சமுச்சயவாதம். அப்ப ஞான கர்ம சமுச்சயவாதிகள் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அவங்கதான் விசிஷ்டாத்வைதிகள், ராமானுஜர் வழியில வர்றகின்றவர்கள். துவைதம், விசிஷ்டாத்வைதம்லாம் இருக்கு இல்லையா, இவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வேதாந்த இலக்கியம் வளர்ந்த நிலையை பார்த்தார்கள். ஆத்மாவினுடைய அந்த ஞானத்தையும் கர்மாவையும் இணைக்க முடியுமா இல்லையா என்பது இவர்களிடத்திலே ஒரு குழப்பமாக இருந்த நிலையில, இந்த இணைப்பின் சாத்தியத்தை ஆதரித்த சிலர் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஞான கர்ம சமுச்சயவாதம் என்ற நிலையில அந்த விஷயத்தை 2ம் சேர்ந்துதான் நாங்க செய்வோம், எங்களை பொறுத்த வரைக்கும் பகவான் விஷ்ணு இருக்கிறார், அந்த விஷ்ணுவை நாம் வழிபாடு செய்வோம், அந்த விஷ்ணுவை நாம் ஆராதிப்போம், அந்த விஷ்ணுவுக்கு உண்டான வேள்விகள், ஜபங்கள், தியானம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம போகும்போது விஷ்ணு வாழுகின்ற வைகுண்டத்துக்கு போயிடுவோம். அப்படிங்கிறது தான் விசிஷ்டாத்வைதத்துல இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை. அப்ப இந்த ஒரு தனி கோட்பாட்டை ராமானுஜர் கொண்டு வந்தார். விசிஷ்டாத்வைதத்துல ராமானுஜர் கொண்டு வந்தார். ஆனால் இங்க பகவான் ஸ்ரீ சங்கரர் போன்ற அத்வைதிகள் இதை ஏற்பது கிடையாது, இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் இங்க ஆதியில் தோன்றியது அத்வைதம் மட்டும்தான். இருமைகளற்ற இறைவனை பற்றி தான் இங்க வேதமும் பேசுது, உபநிஷதங்களும் பேசுது, சாஸ்திரம் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆனா இடையில வந்த சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்திலே குழப்பம் அடைந்தார்கள். பரமனுக்கும் பரமனுடைய ஆற்றலுக்கும்
புரிதல் இல்லாத குழப்பத்தின் காரணமாக இவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்னா, ஆற்றலையே அந்த பரமனாக பார்த்தார்கள். அதனால் தவறொன்றும் இல்லை. ஆனா அதுதான் முடிந்த முடிவு என்று கருதிவிட்டதினால் வந்த ஒரு களங்கம் தான் இந்த மற்றைய வழிபாட்டு முறைகள் என்றெல்லாம் நம்ம இந்த சாஸ்திரத்தில் வாயிலா பார்க்கிறோம். அப்ப இங்க பகவான் ஆதிசங்கரர் போன்றவர்கள் இப்ப பரமனை அறியக்கூடிய பாதையாக பல சாத்தியக்கூறுகளை வேதம் படிப்பதெல்லாம் கர்மா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா, அது செயல் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா, அது செயல்தான், அது கர்மா தான். ஆனா அந்த கர்மாவின் மூலமாக ஞானத்தை அடைந்து விட வேண்டும். தான் செய்கின்ற செயலின் மூலமாக அது மன தூய்மைக்கான பாதை என்பதை புரிந்து கொண்டு பரமனை உணர்ந்து கொள்ள வேண்டும், பரமனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய விஷயத்தை தான் சுட்டி காட்டுகின்றார்கள். அதுதான் அத்வைத சித்தாந்தத்தினுடைய ஆழமான கோட்பாடாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உடலோடு உயிர் வாழுகின்ற வரைக்கும் நமது வாழ்க்கைக்கான லோக சங்கிரகம் அல்லது உலகத்திற்கு செய்யக்கூடிய தன்னலமற்ற சேவை என்பது எப்போதும் தேவை என்பதினாலே எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்ற உயரிய ஈஸ்வர நோக்கத்தினால் மட்டுமே காரியங்களை மனிதன் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தினால் தான் இங்க என்ன பண்ணிட்டாரு ஆதிசங்கரர் போன்ற அத்வைத ஞானிகள், மனிதன் ஆசைகளின் வயப்பட்டு அதனால் தூண்டப்படாமல் சுயநலமான செயல்களை செய்யாமல் இருப்பதற்காக ஞானிகளுக்கு கர்மம் கட்டாயம் இல்லை என்பதை அறிவுறுத்தி விட்டார். ஏன்னா இங்க எப்பெல்லாம் நீங்க கர்மம் செய்யணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரீங்களோ அப்ப அங்க ஒரு சுயநல நோக்கம் இருக்கும். அந்த கர்மாவின் மூலமாக நான் ஏதோ ஒன்றை அடைய போகிறேன், அதன் மூலமாக எனக்கு புண்ணியம் வருகிறது, அல்லது அதை செய்வதனால எனக்கு இந்த விஷயம் சாதகமாக முடிய போகிறது அப்படின்னு ஏதேனும் ஒரு ஆசை வயப்பட்டு அந்த ஆசையின் தூண்டுதலினாலே சுயநலமான செயல்கள் தான் அவன் செய்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட செயல் விளைவுகள் இருக்கின்றவன் பரமனை உணர மாட்டான், அனுபவமாக உணர மாட்டான் என்ற ஒரு ஆழமான உண்மையை சுட்டிக்காட்டிய அத்வைத ஞானிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஞானிக்கு கர்மம் கட்டாயம் இல்லை என்பதை அறிவுறுத்தி விட்டார்கள். அப்போ நாம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நான் கர்மமும் கூட செய்யறேனே, ஞானத்தோடு கர்மத்தையும் நான் துணையாக வைத்துக் கொள்கிறேனே, நீங்க ஏன் கர்மாவை வேண்டான்னு சொல்றீங்க? இறைவன் ஒருவன் தான், நான் அதை உணர்ந்துட்டேன், அதை பரமானந்தத்தை அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் பக்தி செய்யறேன், பூஜை செய்யறேன், ஜபதபங்கள் செய்யறேன், நீங்க இதையெல்லாம் ஏன் வேண்டான்னு தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த மோட்சம் என்ற ஒரு விஷயத்துக்கு தடையாக இருப்பது அஞ்ஞானம் என்று சொல்லுது, அறியாமைதான் காரணம் என்று சொல்லுது. அப்ப அந்த அறியாமையை நீக்குவதற்கு ஞானம் மட்டுமே போதும், அதற்கு கர்மத்தின் துணை தேவையில்லை என்று சொல்லுது. அதைத்தான் நாம் இங்க பார்க்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இங்க நான் தொலைச்ச ஒரு பொருளை நான் உங்க வீட்டுல தேடுனா எப்படி கிடைக்கும்? நான் தொலைச்ச பொருள் என்னுடைய வீட்டுல, அப்ப என்னுடைய வீட்டுல தொலைச்ச பொருளை நான் என்னுடைய வீட்டிலேயே தான் தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர உங்க வீட்டுல தேடி நான் அந்த பொருளை எடுக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி நடைமுறை உண்மையோ, அது மாதிரி இங்கு பரமன் என்பவன் நமக்கு வேறாக இல்லை, வெளியே தேடி பிடிக்க முடியாது. அப்ப வெளியே நீங்க தேடுறதுனால, கர்மத்தினால ஆயிரம் காரியங்கள் செய்வதனால நீங்க அதை அடைய முடியாது. அது அஞ்ஞானத்தை தான் உண்டு செய்யும், உங்களுடைய அறியாமையைத்தான் பெருசாக்கும். அப்ப அது மாதிரி விஷயங்கள்ல போய் சிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞானி என்ன சொல்றாங்கன்னா, அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு, அது போன்ற அறியாமைகளை போக்கிக் கொள்வதற்கு உனக்கு ஞானம் மட்டுமே தேவை, கர்மத்தின் துணை தேவையில்லை என்பதை ஆணித்தரமாகவே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை, அனாத்மாவை பார்த்து கொண்டிருப்பவனுக்கு அடிக்கடி அவைகளின் மீது ஆசைகள் வரும். அவைகளை நிறைவேற்றுவதற்காக அவன் அடிக்கடி பல செயல்களை செய்து கொண்டிருப்பான், பல கர்மங்களை புரிந்து கொண்டிருப்பான். ஆனால் ஆத்மாவை பார்ப்பவனுக்கு ஆசைகள் எழுவதில்லை, அதனால் அவனுக்கு கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்றுதான் இங்கு சாஸ்திரம் மிக ஆழமான ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஞானம் கர்மம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல யாரெல்லாம் கர்மத்துல சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க பரமனை ஒரு நாளும் உணர மாட்டார்கள். ஏனென்றால் கர்மத்தின் மூலமாக மோட்சத்தை சாத்தியமாக்க முடியாது. ஏனென்றால் அது அஞ்ஞானத்தை தான் மேலும் மேலும் உண்டு பண்ணுமே தவிர ஞானத்தை கொடுக்காது. அப்ப கர்மத்தின் துணை ஞானிக்கு தேவையில்லை என்றுதான் இங்கு சாஸ்திரம் வலியுறுத்துகின்ற மிக ஆழமான உண்மை. அப்ப நாம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்க வந்துவிட்டா கர்மத்தை விட்டுவிட வேண்டும்.
கர்மம் செய்யக்கூடாது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற முறையில் வேதத்தை கற்றல், கற்றவற்றில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளுதல், அவ்வாறு நீக்கிக் கொண்ட விசாரத்தின் வாயிலாக விழித்துக் கொண்ட விவேகத்தை கொண்டு நாம் அதுவாகத்தான் இருக்கின்றோம் என்ற நம்முடைய யதார்த்தத்தில், நம்முடைய சொரூபத்தில் நாம் நிலை பெற்று இருத்தல் தான் இங்கு மோட்சம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுதே தவிர, வேற நீங்க என்ன காரியங்கள் புறத்துல செய்து கொண்டிருந்தாலும் அதன் மூலமாக நீங்கள் அந்த ஆன்மாவை, அந்த பரமனை அனுபவமாக உணர முடியாது என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை இங்கு சுட்டிக்காட்டுது. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய பிரம்மானந்த வல்லியில. அப்ப கர்ம காண்டம் ஒருவனை ஞான காண்டத்திற்கு அழைத்து செல்லும். அதன் பிறகு அந்த சாதகன் கர்மத்தை விட்டுவிட்டு ஆத்ம விசாரம் மட்டுமே செய்து இந்த வாழ்க்கையை வாழும் போதே ஆனந்தமாக மோட்சத்தை அனுபவித்து வாழ முடியும் என்பதுதான் இங்கு வேதாந்தம் உணர்த்த வருகின்ற மிக உயரிய உண்மை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில இப்ப இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எதன் அடிப்படையில் நமக்கு விளக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆனந்தத்தின் அடிப்படையில் விளக்கப்படுகிறது. அதுதான் இந்த பிரம்மானந்த வல்லி. அப்ப இங்க ஆனந்தத்தை தான் நம்ம விசாரம் செய்ய போகிறோம். இந்த வள்ளியில எல்லா அணுவாகங்களும் மிக மிக முக்கியமான அணுவாகங்கள். இங்க ஆத்ம விசாரம் செய்யப்படுவதால இங்க இன்னொரு சாந்தி மந்திரமும் இந்த இடத்துல, இந்த அத்தியாயத்துல வருது. இந்த 2வது அத்தியாயத்துல. இப்ப முதல் அத்தியாயத்துல நம்ம ஒரு சாந்தி மந்திரம் பார்த்தோம். சன்னோ மித்ர சம் வருணகா அப்படின்னு ஒரு மந்திரம் இருந்தது இல்லையா? அது மாதிரி இங்க சாந்தி பாடம் இன்னொன்று இருக்கு. அதுவும் பிரார்த்தனை மந்திரம். எந்த ஒரு அத்தியாயத்தை நம்ம தொடங்குவதாக இருந்தாலும் அங்க ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை வைத்துதான் சாஸ்திரம் தொடங்கும். அப்ப இங்க இந்த பிரார்த்தனை மந்திரம் என்ன அப்படின்னா, சகனாவவது சகனௌ புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகைஹி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரம், இந்த சாந்தி மந்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்க குருவையும் சிஷ்யர்களையும் காப்பாற்றுவாயாக அப்படின்னு ஈஸ்வரனிடத்துல பிரார்த்தனை பண்ணுவதாக இந்த மந்திரம் இருக்கு. இங்க காப்பாற்றுங்கிறது சிஷ்யனை அஜ்ஞானத்திலிருந்து விடுவித்து ஆத்ம ஞானத்தை கொடு என்று கேட்டு காப்பாற்றுவதாக பிரார்த்திக்கப்படுகிறது. மேலும் இங்கு கற்றுக் கொடுக்கின்ற குருவுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடு என்று வேண்டுவதாக பார்க்கப்படுகிறது. அந்த ஈஸ்வரன் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும் அப்படின்னு இங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த மந்திரம் அதுதான் சொல்லுது. அந்த இருவரையும் காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு ஞான நிஷ்டை அடைந்திட வழி செய்ய வேண்டும், நாங்கள் இருவரும் சேர்ந்து இதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இங்கே சிஷ்யன் செய்யக்கூடிய முயற்சி என்பது கல்வியை கவனமாக கேட்டல், சிந்தித்தல், அவ்வாறு கற்றவற்றை நன்கு புரிந்து கொண்டு குருவின் வழிகாட்டுதலின்படி அந்த பிரம்ம வித்யாவை சரியாக புரிந்து அதன்படி நிற்றல், அந்த கற்பதின்படி நின்று கொண்டு வாழ்வது. அங்கதான் நம்ம இந்த குருவுக்கு செய்யக்கூடிய பரோபகாரம், சேவை என்று பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில இங்க குருவும் சிஷ்யர்களும் இங்கு இருவரும் நன்றாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்வதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க சிஷ்யர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் வகையிலே குருவும் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க இருவரும் சேர்ந்து இதற்காக உழைப்போமாக என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப நாம் கற்ற கல்வி நன்றாக நம்முடைய மனதில் பதிய வேண்டும், நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருக்க வேண்டும் என்பதாகவும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. ஏன்னா இங்க குரு சிஷ்ய உபாசனையில அந்த இருவருக்குள்ளும் அந்த விருப்பு வெறுப்பு வந்துவிடக்கூடாது. அந்த விருப்பு வெறுப்பு வந்துவிட்டா குருவுக்கும் சிஷ்யர்களுக்கும் மன அழுத்தம் உண்டாகும். அந்த மன அழுத்தம் காரணமாக அந்த கல்வி முழுமையடையாமல் போகலாம் என்றதுனால இங்கு இருவரையும் காப்பாற்று, இருவருக்கும் அந்த புரிதலை கொடு என்ற அடிப்படையில் தான் இங்கு பிரார்த்தனை செய்வதாக நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த 2வது அத்தியாயத்தினுடைய முதல் சாந்தி மந்திரம். இப்ப நம்ம அணுவாகத்துக்குள்ள போறோம். அணுவாகம்னா அது உள்ள இருக்கிற விளக்கம் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்ப இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய விளக்கத்துல முதல் அணுவாகம் வருது. எப்படி நாம அந்த சீக்ஷா வள்ளியில ஒவ்வொரு அணுவாகமா பார்த்துட்டு வந்தோம். மொத்தம் 12 அணுவாகங்கள் பார்த்தோம். அந்த 12 அணுவாகங்களுக்கும் உட்கூறுகள் நிறைய இருந்தது. இப்ப 11வது அணுவாகம் எடுத்துட்டா 11.1, 11.2 அப்படின்ட்டு 8 அணுவாகங்கள் அதுலயே பார்த்தோம். 11லயே 8 அணுவாகங்கள் பார்த்தோம். அது மாதிரி இதுலயும் நிறைய உட்கூறுகள் இருக்கு. இப்ப இதுல நம்ம அணுவாகம் 1 பார்க்க போறோம். இப்ப பொதுவா நாம என்ன பண்ணணும்னா, இந்த அணுவாகத்துல முதல்ல அவர் சொல்ல வர்ற இந்த சாஸ்திரம் பிரம்மானந்த வல்லியினுடைய
நோக்கம் என்ன அப்படின்னா வாழ்க்கையின் லட்சியத்தை பத்தி பேசுது. இப்ப இந்த வாழ்க்கையின் லட்சியம்ங்கிறது எப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் பயணம். இந்த பயணத்துல நம்ம எங்கிருந்து புறப்பட்டோம், எங்கே போகிறோம், எங்கே சென்று சேர்வோம், இது நமக்கு தெரியாத ஒரு புதிரான பயணம். இப்ப நம்ம பயணம் பண்றோம். ஆனா இந்த பயணத்துல ஒரு இலக்கு இருக்கணும்ல. அந்த இலக்கே தெரியாம பயணம் பண்ண முடியுமா? இப்ப நம்ம ஊருக்கு போறோம்னா, சேலம் போயிட்டு வரேங்க, பெங்களூர் போயிட்டு வரேங்க நம்ம சொல்லிட்டு போவோம். அப்ப நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நான் அடையப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஊருக்கு பயணம் பண்ணுவோம். அந்த ஊருக்கு நம்ம போய் சேருவோம். ஆனா இங்க வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல ஒரு இலக்கே தெரியலையே. இப்ப நம்ம எங்க போவோங்கிறதே நமக்கு தெரியல. நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு தெரியல. எங்க போக போறோம்னு தெரியல. அப்ப இந்த பயணமே ஒரு புதிரான பயணம். அப்ப இதனை அறிவதற்கான ஒரு ஆழமான முயற்சி தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்னன்னா, இந்த பயணப் பாதையிலே, இந்த வாழ்க்கை என்ற பயணப் பாதையிலே நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்று இலக்கை தேடி பயணிக்கின்ற ஒரு பயணம். ஏன்னா எல்லோருமே இலக்கை தெரிந்து கொண்டு பயணம் செய்வார்கள். ஆனால் இங்கு இந்த ஆன்மீகத்தினுடைய நோக்கம் இலக்கையே தேடி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா எங்க போக போறோம்னு தெரியல, எங்கிருந்து வந்தோம்னு தெரியல. அப்ப இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் ஒரு உண்மையை வலியுறுத்துது. என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ எங்கிருந்து வந்தேன்னு தெரியல, எங்க போக போறோம்னு தெரியல இல்லையாப்பா, நாங்க சொல்றோம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரத்தை உபதேசித்த ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்கிருந்து வந்தாய் தெரியுமா? இறைவனிடமிருந்து வந்தாய். நீ புறப்பட்ட இடம் இறைவன். நீ போய் சேர வேண்டிய இடமும் இறைவன் தான் என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை இங்கு இந்த சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது. ஏன்னா நாம எங்கிருந்து வந்தோங்கிறதும் தெரியல, எங்க போக போறதும் தெரியலன்ட்டு ஒரு குழப்ப நிலையில இருந்துட்டு இருந்த நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த வேதம் பயப்படாத, நீ எங்கிருந்து வந்தேங்கிறத நான் உனக்கு சொல்றேன், நீ எங்க போக போறேங்கிறத நான் உனக்கு சொல்றேன், நீ ஏன் பயப்படுற? கண்டிப்பா உன்னுடைய பயண இலக்கு இதுதான். ஆகவே நீ என்ன பண்ணணும், இந்த உடம்பு எடுத்து வந்துட்ட இல்லையா, இந்த உடம்புல நீ வாழுகின்ற இந்த வாழ்க்கையில தர்மப்படி வாழணும். தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தத்தின் நெறிப்படி நீ சரியாக வாழ்ந்தாய் என்றால் உன்னுடைய இலக்கு என்ன? நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே மீண்டும் நீ சென்று விட முடியும். நீ புறப்பட்ட இடத்திற்கே போய் சேர முடியும். அப்ப நீ எங்கிருந்து வந்தியோ அங்க போறதுதானே நமக்கு நோக்கம். இப்ப நானே தினமும் காலையில வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டை விட்டு நான் கிளம்புறேன். அப்ப நான் எந்த வேலைக்கு வேணா வெளியே போய் சுத்திட்டு எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி நான் எங்க வரணும்னு விரும்புவேன்? என்னுடைய வீட்டுக்கு தானே நான் வரணும்னு விரும்புவேன். நான் புறப்பட்டது தான் என்னுடைய வீடு. அப்ப நான் புறப்பட்டு என்னுடைய வீட்டுக்குள்ள நான் சேர்ந்தாதான் எனக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். ஏன்னா நான் காலையிலிருந்து இரவு வரை நான் உழைப்பிற்காக வெளியே உழைத்துக் கொண்டிருந்தாலும் அங்கேயே நான் தங்கிவிட முடியாது. அப்படி தங்கினாலும் எனக்கு அதுல ஒரு திருப்தி இல்லை பாருங்களேன். இப்ப நான் வெளியே போறேன், ஒரு லாட்ஜ்ல தங்குறேன் அல்லது ஒரு சொந்தக்கார வீட்டுல தங்குறேன்னாலும் எத்தனை நாள் இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்கு வர்றது தான் நான் ஆழமா விரும்புவேன். அப்போ என்னுடைய வீடு தான் என்னுடைய பிறப்பிடம், அதுதான் என்னுடைய இருப்பிடம், அதுதான் நான் சேர வேண்டிய இடம். அப்ப என்னுடைய வீடே என்னுடைய புறப்பட்ட இடம், என்னுடைய வீடே என்னுடைய இருப்பிடம், என்னுடைய வீடே நான் சேர வேண்டிய இடம் என்று எப்படி இந்த நடைமுறை வாழ்க்கையிலே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இந்த உயிர் உடல் எடுப்பதற்கு முன்பாக இது புறப்பட்ட இடம் இறைவன் இருக்கின்ற இருப்பிடம். அப்ப இறைவனிடமிருந்து இது வந்தது, மீண்டும் இறைவனிடத்திலேயே இது சேர வேண்டும். ஆனா இது இறைவனிடத்தில் சேருகின்ற வழியில இந்த மாதிரி விவகாரங்களுக்குள்ள வருது. நிறைய சந்திக்குது, நிறைய வாழ்க்கை எடுக்குது, வாழுது. ஆனா இதெல்லாம் சாஸ்வதமா சத்தியமானா இல்ல. இதெல்லாம் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இதுவே நம்ம பிடிச்சுக்கிட்டு வாழ முடியாது இல்லையா? நமக்கு வெளியே போகும்போது நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். இப்ப நம்ம டூரே போறோம், ஊட்டி கொடைக்கானல் டூர் போறோம் வீட்டை விட்டு கிளம்பி. அப்ப ஊட்டி கொடைக்கானல் பிடிச்சு போச்சுட்டு அங்கேயே இருக்க முடியுமா? எவ்வளவுதான் ரம்மியமான இடம், அழகான இடம், அருமையா இருக்குது, நல்ல அறுசுவை உணவுகள் கிடைக்குது அப்படின்னா கூட ஒரு சலிப்பு தட்டுமல்ல. எத்தனை நாள் தான் அங்க இருக்க முடியும்? அப்ப ஒரு நாள் சலிப்பு தட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சரி போதும், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போமா, எடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் இங்க வாழ்க்கையும் ஒரு நாள் சலிப்பு தட்டும். ஏன்னா அந்த வாழ்க்கை என்பது இந்த உலகம் என்கின்ற விஷயத்துக்குள்ள இருக்கிறதுனால
இது சாஸ்வதமா, சத்தியமானா இல்ல. இது ஒரு நாள் நமக்கு சலிப்பை கொடுக்கும். அப்ப ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு போலாமே அப்படின்னு நினைப்போம். அந்த வீடு எதுன்னு தெரியணும்ல. தெரிஞ்சா தானே வீட்டுக்கு போக முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்து சிக்கிக்கிட்டோம். வீடு எதுன்னே தெரியல. அததான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? வீடு வேறு அப்படின்னு சுட்டிக்காட்டுது. உன்னுடைய வீடு இதுதான்ப்பா. இறைவனுடைய இடம் தான் உன்னுடைய வீடுங்கிறத அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற அந்த வீடுங்கிற ஒரு விஷயத்த பாருங்களேன். எப்படி வச்சிருக்காங்க மகான்கள். நம்ம எதை விரும்புறோமோ அந்த விஷயத்தையே அருமையா குடுக்குறாங்க பாருங்க. அதுதான் ஞானிகளுடைய அந்த அறிவாற்றல். அப்போ இங்க வீடுங்கிற ஒரு விஷயம் தான் என்னுடைய வீடு. அப்ப நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே நான் போகணுங்கிற ஒரு விஷயத்தை வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த லட்சியம் நீர்த்து போச்சு நம்ம கிட்ட. நம்ம வந்ததையே மறந்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த ஊரே அருமையா இருக்குன்ட்டு அங்கேயே இருக்க பார்க்கிறோம். ஆனா நம்ம பிறப்பிடத்துக்கோ, நம்முடைய இருப்பிடத்துக்கோ நம்ம போகவே இல்லன்னா, அப்படியே வாழ்க்கைய முடிச்சுக்க முடியுமான்னா? முடியாதுல்ல. அதுதான் எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நாம் புறப்பட்ட இடம் இறைவன், நாம் சேர வேண்டிய இடமும் அவரே அப்படின்னு இந்த உபநிஷதங்கள் நமக்கு உபதேசிக்கின்றன. அப்போ அவரை நாம் தேட வேண்டும். அவரை நாம் தேடி அடைவதுதான் மனித வாழ்க்கையின் மகத்தான லட்சியம் என்பதாகவே பார்க்கப்படுகிறது. அப்ப சரிங்க. அப்ப அவரை எங்கெங்க தேடுறது? அப்ப இறைவன் என்று ஒன்று இருக்கிறார். அந்த இறைவன் இருக்கின்ற இடம்தான் என்னுடைய இருப்பிடம் என்று சாஸ்திரம் சொல்லிடுச்சு. ஓகே. நான் அக்செப்ட் பண்றேன். ஏத்துக்கிட்டேன். அப்ப நான் அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இறைவன் எங்கே தேடுவது அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. நீ எங்கேயும் வெளியெல்லாம் தேடி பிடிக்க முடியாது. இந்த அகண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ இறைவனை தேடினே எங்க போய் பிடிப்பப்பா? எங்கேயும் பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த அண்ட சராசரத்தை டிராவல் பண்ணவே முடியாது நம்மளால முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த பிரம்மாண்ட பேரண்டத்தை மனிதன் இன்னும் கடக்கவே இல்ல. மனிதனுடைய அறிவாற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்ல ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சு இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தான் போறோம். சந்திரன்ல போய் இறங்கிட்டு வந்தேன்னு சொல்றோம். செவ்வாய் கிரகத்துக்கு போக போறோங்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா, எவ்வளவோ கிரகங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இந்த அண்ட சராசரங்கள்ல இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா? எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமானா இல்லவே இல்ல. கண்டுபிடிக்கவே முடியாது மனிதனால. ஏன்னா எண்ணற்ற கோள்கள் இருக்கு, எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கு. அப்புறம் இந்த வெட்ட வெளிங்கிற பிரம்மாண்டத்துக்குள்ள இது எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்னு தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்துல நீங்க இறைவனை தேடி பிடிச்சிட முடியுமா? முடியாதுங்குது சாஸ்திரம். ஒரு கோளையே நெருங்க முடியாது. சூரியனையே நெருங்க முடியாது. வேற ஏதேனும் ஒரு கிரகத்தை நெருங்க முடியுமா? சனி கிரகத்தை நெருங்க முடியுமானா நெருங்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் சனி கிரகத்தை நெருங்கவே முடியல. அப்ப இது மாதிரி நிறைய கிரகங்களையே நம்மளால நெருங்க முடியலன்னா இறைவனை எப்படி நெருங்க முடியும்? அப்போ நீங்க புறத்துல தேடி இறைவனை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த மாதிரி வேதம் அறிவுறுத்துது. இறைவனை தேடுவது என்பது அகண்ட பிரம்மாண்டத்தில் தேடி அடைவது சாத்தியமாகாது. ஆகவே அவரை எளிதாக தேடுவது என்பது நம்முடைய பிண்டமாகிய இந்த உடலிலே தான் சாத்தியமாகும். இந்த உடல் என்னும் பிரபஞ்சத்திலே இருதய குகை என்னும் இதயத்திலே இருப்பதை அடைவதுதான் எளிது என்று ஒரு மிக ஆழமான உண்மையை இந்த வேதங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்ப என்னுடைய இருப்பிடம், என்னுடைய பிறப்பிடம், நான் சேர வேண்டிய இடம் என்னிடத்திலே இருக்கிறது. ஆனால் அதுதான் என்னுடைய முக்கிய இடம். அதை அடைவதற்கு தெரியாமல் நான் புறத்திலே உண்டாக்கப்பட்ட வடிவத்தில் சிக்கிக்கொண்டு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றேன்கிற ஒரு மிக ஆழமான ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. எப்படி பட்டுப்பூச்சி தன்னுடைய கூட்டை தானே கட்டிக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ள செத்து போகுதோ, அது மாதிரி இங்க மனிதனும் என்ன பண்றான்னா, தன்னுடைய உண்மை யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம தனக்கு மேல இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்கி கொண்டு இதுல உடம்ப விட்டுட்டு போயிடுறான். அவன் மீண்டும் மீண்டும் அவன் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்துறான். ஏன்னா அது அஞ்ஞானம், அறியாமைன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நம்ம பட்டுப்பூச்சியினுடைய நிலையை பார்த்தா பரிதாபப்படுவோம். பட்டுப்பூச்சியினுடைய நிலையை பாருங்களேன். பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்னா, ஒரு கூடு கட்டும். அந்த கூடு பாத்தீங்கன்னா பட்டு நூல்னாலதான் அந்த கூடை கட்டும். அதுல இருந்து ஒரு நூல் வெளிப்படும். அந்த நூல்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது பாத்தீங்கன்னா உள்ள அழகா படுத்துக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து கூடு கட்டிக்கிட்டே வரும். அது கட்டிக்கிட்டே வர 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 அப்படியே அதை கூட்டுலயே மூடிக்கும். தன்னையே மூடிக்கிட்டு அதுக்குள்ளேயே மூச்சு விட முடியாம செத்து போகும். ஏன்னா அது பிரம்மாண்டமா மூடுற மாதிரி செஞ்சுட்டு ஒரு நாள் அது செத்து போகும். அப்ப என்ன ஆயிடுது? பட்டுப்பூச்சியினுடைய வாழ்க்கை தன்னுடைய கூட்டுக்குள்ளேயே முடிச்சுக்குது இல்லையா? அது மாதிரி இங்க மனிதன் இந்த பிரபஞ்சம் என்பதை வீடாக நினைத்துக் கொண்டு இதுக்குள்ளேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஆனா இந்த பிரபஞ்சம்ங்கிற விஷயம் இல்ல. அது நம்மால் வெளியே உருவாக்கப்பட்ட
ஒரு மாய பிம்பம். எப்படி பட்டுப்பூச்சி உண்டாக்குற பட்டு இலைகள் எப்படி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணி அதை மனமயக்கம் அடைய வச்சு பட்டுப்பூச்சியை கொல்லுதோ, அது மாதிரி இங்க நம்மால் உண்டாக்கப்பட்ட இந்த மாய பிம்பமானது நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலே சுழல விடுகின்றதுங்கிற ஒரு உண்மையை எடுத்து சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வெளியே தேடாத, உன்னுள்ள இருக்கின்ற இருதய குகையில் இருக்கின்ற இடத்தை பிடித்துக்கொள் என்று சொல்லுது. அப்போ இதைத்தான் திருநாவுக்கரசருடைய பாடல் நம்ம இங்க மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு. திருநாவுக்கரசருடைய பாடல் என்ன? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்ப வெளியே தேடி பிடிக்க முடியாதுங்கிறத மிகப்பெரிய ஞானிகளும் நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இங்க அடிமுடிக்கான அண்ணாமலை கதையும் அதைத்தான் சொல்லுது, வெளியே பிடிக்க முடியாதுங்குது. அப்போ இங்க நான்முகனும் திருமாலும் தேடி பிடிக்க முடியல, ஆனா நான் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்லும் போது எளிமையா எங்க புரிஞ்சுக்கணும், இறைவனை என்னுள் நான் உணர்வதுதான் நான் வந்த நோக்கம் எனக்கு முழுமை அடையும் என்ற மிக ஒரு ஆழமான உண்மையை பிரம்மானந்த வள்ளி என்ற இந்த அத்தியாயம் நமக்கு அறிவுறுத்த போகிறது. அந்த அடிப்படையில இப்ப அணுவாகம் 1 முதல் மந்த்ரா பார்க்கிறோம். ஓம் பிரம்மவித ஆப்னோதி பரமா ததேசாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் சோ அச்னுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சி தேதி. இந்த மந்திரம், இந்த முதல் மந்திரம் அருமையான விஷயத்தை சொல்லுது. இறைவனை அறிந்தவன் மிக மேலான நிலையை அடைகின்றான் அப்படின்னு இந்த மந்திரத்துல முதல்ல எடுத்து அறிவுறுத்தப்படுது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த இறைவனுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குது, ஒரு விளக்கம் கொடுக்குது. இறைவன் உண்மை வடிவினன், உணர்வு வடிவினன், எல்லையற்றவன் அப்படின்ட்டு இறைவனுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை இந்த மந்திரம் கொடுக்குது. அது எப்படி கொடுக்குதுன்னா, உண்மை வடிவினன், உணர்வு வடிவினன், எல்லையற்றவன் அப்படின்னு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லுது. அப்படி உணர்வே வடிவான, உண்மையே வடிவான, எல்லையற்ற இறைவன் நம்முடைய இருதய குகையிலே வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் இங்க உணர்த்துது. அப்ப இந்த உண்மையை உணர்பவன் அனைத்தையும் அறிபவரான அந்த இறைவனை அடைகின்றான், அவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த முதல் அணுவாகத்திலே முதல் மந்திரம் நமக்கு அறிவுறுத்துது. அப்ப இங்க இறைவன் உண்மை வடிவினன் என்று சொல்லப்படுது இல்லையா? அந்த எந்த அடிப்படையில் அது சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். ரொம்ப அருமையான அத்தியாயம். இப்ப இறைவன் உண்மை வடிவன் எப்படி? இப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களில் உள்ள உண்மை என்ன தெரியுமா? அதுதான் இறைவன். இப்ப நீங்க காணுகின்ற காட்சிகள் எல்லாமே அந்த இறை காட்சி தான், இறை அம்சம் தான். சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம இங்க பார்க்கிற ஒவ்வொரு பொருளுக்குள்ள இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணுங்கிறதா இங்க விஷயமே. அந்த பொருட்களின் அடிப்படையாக அவரே இருக்கின்றார். அவர் இல்லை என்றால் அந்த பொருட்களும் பொருட்களாக இருக்காது என்று நாம பார்க்கிறோம். இப்ப பொருள்னு நம்ம ஒன்ன பார்க்கிறோம் இல்லையா? அப்படி காணுகின்ற அந்த பொருளுடைய தன்மையை கொடுக்கின்ற ஒன்று ஒவ்வொரு பொருளுக்கும் மற்றொன்றை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம்ங்கிறது இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. இப்ப நான் சொல்ற வர விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். இப்ப நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம், எவ்வளவோ பொருட்களை பார்க்கிறோம். அந்த பொருள் மட்டும்தான் உண்மையா அப்படின்னா, அந்த பொருளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற இறைவன் தெரியல இல்லையா? இதுதான திருநாவுக்கரசுடைய பாடல் நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைந்து நின்றுளன் மாமணி ஜோதியான். அப்போ இறைவன் என்பவன் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றான். நாம் காணுகின்ற அத்தனை பொருட்களிலும் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே அந்த பரம்பொருள் பருப்பொருளாக பார்வைக்கு தெரிவதனுடைய நோக்கம் அதனுள்ளே அவன் இருக்கின்ற அற்புதத்தை நாம் அறியாமல் இருப்பதுதான் காரணம் என்று இந்த முதல் மந்திரம் சொல்லுது. எப்படி நாம் இதை புரிஞ்சுக்கலாம்? எப்படிங்க அந்த இறைவன் உள்ள இருக்கிறான் நான் புரிஞ்சுக்க முடியும்? அவனை எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மல்லிகை பூவை பாக்குறீங்க. இப்ப மல்லிகை பூ உங்களுடைய பார்வையில ஒரு பொருளா தெரியுது. ஆமாங்க, அது மல்லிகை பூ, இப்ப என்னங்க அதுக்கு அப்படின்னு கேட்டுறீங்க. அப்ப அந்த மல்லிகை பூவுடைய விசேஷம் என்னப்பா அப்படின்னு நான் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மனம், ஸ்மெல். அந்த மல்லிகை பூவுடைய மனம் தாங்க இறைவன். மல்லிகை பூவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா இறைவனை எப்படிங்க உணர முடியும்?
அந்த மல்லிகை பூவினுடைய ஸ்மெல் தான் இறைவன். அந்த ஸ்மெல்லுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? அதுதான் உணர்வு. அப்போ அந்த மல்லிகை பூவினுடைய மணமாக இருக்கின்றான் இறைவன். பாலுக்குள்ளே நெய்யாக இருக்கின்றான் இறைவன். விறகினுக்குள்ளே தீயாய் இருக்கின்றான் இறைவன். ஆனா நாம் எப்படி பார்க்கிறோம்? விறக மட்டும் பார்க்கிறோம். தீய பார்க்கறது இல்ல. பாலை மட்டும் பார்க்கிறோம். பாலுக்குள்ள இருக்கிற நெய்ய பார்க்கறது இல்ல. மல்லிகை பூவை மட்டும் பார்க்கிறோம். அந்த மல்லிகை பூவில் வருகின்ற மணத்தை நாம் உணர்வதில்லை. ஏன்னா நாம அத சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பார்க்கிறோம். புரிதலற்ற தன்மை. அதாவது அந்த நுணுக்கத்தை, அந்த நுண்ணிய விஷயத்தை, அந்த சூட்சுமத்தை பிடிக்க தெரியாததுனால தான் இறைவனை பிடிக்க முடியல அப்படிங்கிறது இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் உண்மை வடிவினன் இறைவன் அப்படிங்கறத எப்படி ஒரு ஆழமா நமக்கு உணர்த்துதுன்னா, இறைவனை பிடிக்க தெரியாததுக்கு காரணம் பொருட்கள் மேல் இருக்கின்ற பற்று. மல்லிகை பூ வாங்கி தலையில வச்சுக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த மல்லிகை பூக்கு எதற்காக வைக்கிறோம்னு கூட தெரியாது. அந்த வாசனைக்காகத்தான் வைக்கிறோம்னா அந்த வாசனை எங்கிருந்துப்பா வருது? அந்த பூவில் இருந்து தான் வருது. அப்ப அந்த பூவில் அந்த வாசனத்தை கொடுப்பது எப்படி? யார் கொடுக்கிறார்? அந்த வாசனை எப்படி சாத்தியம்? அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயும் அந்த உணர்வு ஒளிந்து கொண்டிருப்பதை நாம் உற்று நோக்கும் போதுதான் நம்மால் அதனுடைய உண்மையை உணர முடியும். அந்த உண்மைதான் இறைவன். சத்தியமே இறைவன். சத்தியமேவ ஜெயத்தே. அப்ப இங்கே அந்த இறைவன் தான் உண்மையில் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியாமல் அந்த பொருட்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் தெரிவான். அப்ப எல்லா பொருட்களுக்குள்ளும் அவன் இருப்பதை நம்மால் உணர முடியும். அப்ப இங்க உணர்வின் அடிப்படையில் தான் இறைவனை பார்க்க வேண்டுமே தவிர பொருளின் அடிப்படையில இது பேனா இது பென்சில் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால இறைவன் எப்படி தெரிவான்? அது பருப்பொருட்களாகத்தான் தெரிவான், பரம்பொருளாக தெரியாது. அப்ப பரம்பொருளாக தெரிய வேண்டுமானால் அந்த பருப்பொருட்குள்ளே இருக்கின்ற சூட்சுமத்தை பிடிக்க தெரிந்தவன் தான் பரம்பொருளை உணர்வான். அப்ப அவனுக்குத்தான் இந்த சர்வம் சக்திமயம், சர்வம் பிரம்மமயம் என்ற உண்மை புரியுமே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இருமைகளால், பேதமை புத்திகளால் இறைவன் வேறு, நான் வேறு, அவன் வேறு, இவன் வேறு என்ற அந்த இருமை மனப்பான்மை இறைவனை அவனிடத்திலிருந்து வெகு தூரம் பிரித்து விடுகின்றது என்ற மிகப்பெரிய உண்மையை இந்த முதல் மந்திரம் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ பாலுக்கு பால் தன்மையை தருகின்ற அந்த பாலுக்கு உண்டான சுவையை நாம் காண்பதில்லை. இப்ப பால் இருக்குன்னா அந்த பாலை எடுத்து முடக்குன்னு குடிக்கிறோம். ஆனா அந்த பாலுக்குள்ளே ஒரு சுவை இருக்கே, அதையே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் இறைவன். ஏனென்றால் அந்த சுவையைத்தான் நாம் உணர்வதற்காக அந்த பாலை குடிக்கிறோம். வேற என்ன இருக்கு அந்த பால்ல விசேஷத்தன்மை? அந்த பாலை குடிப்பதே அந்த பாலினுடைய சுவைக்காகத்தானே. அப்ப அந்த சுவைதான் இறைவன். அப்ப இந்த சுவையாகட்டும், மனமாகட்டும், கண்களால் பார்க்கின்ற காட்சியாகட்டும், எல்லாம் புலன்கள் அடிப்படையிலே அனுபவிக்கப்பட்டாலும் அந்த அனுபவங்கள் நிகழ்வது அந்த புலன்களுக்காகவே இருந்தாலும் இது எல்லாம் உணர்வின் அடிப்படையில் நடக்கின்றதுங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்கு சாஸ்திரம் இந்த முதல் மந்திரத்திலேயே பரமனை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க நம்ம ஆழ்ந்து பார்க்கணும், எப்படி பரமனை நமக்கு சுட்டி காட்டுது பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை சுட்டி காட்டுது. அப்போ இங்க பாலுக்குள்ளே இருக்கின்ற சுவைதான் இறைவன், அந்த விறகுக்குள்ளே இருக்கின்ற தீதான் இறைவன், மல்லிகை பூவிற்குள்ளே இருக்கின்ற மனம்தான் இறைவன் என்று ஒவ்வொரு பொருளிலும் இறைவனை நாம் ஊடுருவி பார்க்க தெரிந்து கொண்டால் இருப்பதெல்லாம் இறைவனே என்று நம்மால் சொல்ல முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இங்கு இந்த மந்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த ஸ்லோகத்திலே வருகின்ற அந்த உட்பொருளை, ஆழமான உட்பொருளை, நாம் இந்த பிரபஞ்ச உண்மைகளை, அந்த பாடல் வெளிப்படுத்துகின்ற தன்மையை நாம் விவேகத்தினாலே விசாரித்து பார்க்கும் பொழுது சாதாரண மாணவர்களுக்கு அது சாதாரண பொருளாகத்தான் தோன்றும். ஆனால் விவேகத்தினாலே விசாரித்து பார்க்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு அதனுடைய சூட்சுமம் புரியும். அவர்களுக்குத்தான் இறைவன் தெரிவான். அவர்கள் மட்டும்தான் இறைவனை தன்னுள் அனுபவமாக உணர முடியும். மற்றவர்கள் ஒரு நாளும் இறைவனை அனுபவமாக உணரவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்கு புரிய வைக்கப்படுகிறது. அப்ப பொதுவாக பார்ப்பவர்களுக்கு அது வெறும் பொருள் மட்டும் என்பதாகவே தெரியும். ஆனால் அவற்றின் சூட்சுமமான நிலையில் அவற்றுக்கான இன்னும் விரிவான சில விஷயங்களை நாம் கண்டறிய முடிகின்றது. இப்ப அறிவியல் ஆய்வுகளை எடுத்துக்கலாமே. இப்போ நவீன சயின்டிஸ்டுங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அறிவியல் ஆய்வுகள் மூலம் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் எல்லாம் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப நீங்க அந்த சூட்சும விஷயம் உணர்வு பூர்வமா பிடிக்க முடியல, அறிவியல் பூர்வமாவது பிடிக்க பாருங்க. அறிவியல் பூர்வமா இறைவன் எப்படி பிடிக்கலாம்?
அறிவியல் பூர்வமா என்ன சொல்லுதுன்னா, இறைவனை நீ அந்த பொருளுக்குள்ள பார்க்கிறியா? அந்த பொருளா இறைவன் உனக்கு தெரியல. ஏன்னா நீ அந்த பொருளா பேனான்னா பேனாவா பார்க்கிற, பென்சில்னா பென்சிலா பார்க்கிற இல்லையாப்பா? அந்த பேனா, பென்சில் எதனால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்விய அறிவியல் எழுப்புனா, நம்ம என்ன சொல்றோம்? பல அணுக்களின் சேர்க்கை என்று சொல்றோம். அப்ப பல அணுக்களால் ஆனது அந்த பொருள் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்போ அந்த அணுவுக்குள்ளே அந்த அணுவை கையாளுகின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதத்தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? காட் பார்ட்டிகிள்ங்கிறான். பரமா அணு அப்படிங்கிறான். பரமா அணு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பரமா அணு எல்லா அணுவுக்குள்ளும் இருந்து கொண்டு அந்த அணுவை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அணுதான் அந்த அணுவை இயக்குவதற்கு ஆதாரம். அப்ப ஒரு பொருளில் ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் அதனுள்ளே குறிப்பிட்ட ஒரு வரிசையில் அந்த உட்பொருட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் ஒரு கட்டுக்குள் அமைந்ததாக அந்த அணு உள்ளது. இவ்வாறான பல கோடி அணுக்கள் சேர்ந்து ஒரு பொருளாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த வகையிலே நாமும் கூட பல அணுக்களால் ஆனவர்கள் தான். அப்ப நம் உடலில் உள்ள அணுக்கள் கூட அப்படித்தான் அமைந்துள்ளன என்ற ஒரு உண்மையையும் நாம் இங்கு உணர வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த அணு உட்பொருட்கள் அறிவியல் ரீதியில இயற்பியல், வேதியியல் என்று நம்ம எந்த ஒரு பாடத்திட்டங்கள் மூலமாகவும் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்கு அந்த பரமா அணுவின் அடிப்படையில் தான் அந்த அணு உட்பொருள் வினையாற்றிக் கொண்டிருக்கின்றன. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் உள்ள செயலாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த அணுவிற்குள்ளேனா, அந்த அணுவை இயக்குகின்ற பரமா அணுவின் அடிப்படையில் தான் அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு உண்மையை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய திருமூலர் சொல்றார் திருமந்திரத்துல. அந்த பாடல் நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கணும். அந்த பாடல் என்ன அப்படின்னா, அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே. திருமந்திரம். அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமேங்கிற அந்த பரமா அணுவை பிடிப்பதற்கான ஒரு அரிய உண்மையை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் முன்னேற்றம் காணாத காலகட்டத்திலேயே திருமூலர் போன்ற மகான்கள் நமக்கு எடுத்து இறைவனை உணர்த்தி இருக்கிறார்கள் என்று அறிவியல் ரீதியாகவும் பார்க்க முடிகிறது. உணர்வு ரீதியாக பார்க்க முடியாவிட்டாலும் கூட. அப்ப அணுவிற்குள் அணுவாகவும் அதற்கு அப்பாலும் இருப்பவன் தான் இறைவன். அப்படி அணுவிற்குள் அணுவாய் உள்ளதை 1000 கூறு செய்து அந்த 1001 கூறினை நெருங்க வல்லார்க்கு அணுவுக்குள் அணுவாய் இருக்கின்ற இறைவனை அணுக முடியும் என்ற இந்த மந்திரத்தினுடைய பொருளுடைய சூட்சமம், நுட்பம் என்னன்னா, அவன் கண்ணுக்கு புலப்படாதவன், சூட்சம வடிவாய் இருக்கின்றவன்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லுது. அப்ப அப்படி சொல்லக்கூடிய அந்த சயின்ஸ் படி திருமூலருடைய திருமந்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப இறைவன் கண்ணுக்கு புலப்படாத மிக நுண்ணிய வடிவானவன், அணுவுக்கும் அணுவானவன் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப நாம யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே திருமந்திரத்துடைய அடுத்த பாடல் பாருங்க, அழகா சொல்லுது. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆவியின் கூறு 100,000 திருமந்திரம். இப்ப இந்த பாடல் நான் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். நான் டெலகிராம்ல கொடுத்துட்றேன். கிளாஸ் முடிஞ்சோன்னு அதை பார்த்துக்குங்க. இப்ப இந்த விஷயம் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஜீவன் தானே நம்மெல்லாம். இப்ப நம்ம யாருங்க எல்லாம்? நம்மெல்லாம் உயிர் தான். இந்த உடம்பு எடுத்து உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் உயிராற்றலா இருக்கிறோம். இந்த ஆற்றல் மயம், நம்ம எல்லாமே ஆற்றல் மயம். இப்ப நம்ம உயிராற்றலா இருந்து கொண்டிருக்கிற நம்ம என்ன பண்றோம்னா, உடல் எடுத்துட்டோம். உடல் எடுத்ததுனால இப்ப நீங்க ஒரு உடல், நான் ஒரு உடல், எல்லாம் வேற வேற உடல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அப்ப நம்முடைய உண்மை தன்மை, அந்த ஜீவிதம், அந்த ஜீவத்துவம், நம்மை ஜீவன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? பேச்சு வழக்குல நம்ம இதெல்லாம் கையாளுறோம். ஏன்னா நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். ஆனா உண்மையா நாம் இந்த ஜீவன், ஜீவத்துவம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எதன் அடிப்படையில பேசுறோம்? அந்த உயிரினுடைய அடிப்படையில தானே பேசுறோம். அப்ப அந்த உயிரிங்கிற அடிப்படையை இங்க திருமூலருடைய திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டுன்னு சொல்லுது. கோவின்னா பசு. பசுவினுடைய ஒரு மயிரை எடுத்துக்கிறோம், ஒரு முடியை எடுத்துக்கிறோம். எடுத்து அதை துண்டு துண்டா நறுக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான துண்டுகளா நறுக்கும் போது கண்ணுக்கு தெரியாம ஆயிடுது இல்லையா? பல 100 கணக்கான கூறுகளா பண்ணும்போது மேவியது கூறது 1000 அப்ப துண்டு துண்டா நறுக்கும் போது அது அப்படியே ஆயிரக்கணக்கான துண்டுகளா மாறுது. ஆவியின் கூறு 100,000 அப்ப அப்படி துண்டு துண்டா நறுக்கும் போது அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவின்ட்டார், கண்ணுக்கு தெரியலன்ட்டார். ஆவின்னால கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நான் நறுக்கிட்டே போனா
எப்படி அந்த முடியே கண்ணுக்கு தெரியலையோ, அதுக்கப்புறம் அந்த முடிய பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப் தான் வேணும். நுண்ணோக்கி வச்சுதான் அந்த முடியில பார்த்தா கண்ணுக்கே தெரியாத ஒரு புள்ளி மாரி இருக்கும். அந்த அளவுக்கு தான் அணு இருக்குது. அவ்வளவு கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரக்கணக்கான கூறுகளின் ஒரு கூறு தான் நாம. நம்முடைய உயிராற்றல் இருக்கு. நம்முடைய உயிர் இருக்கு. அப்ப அப்படித்தான் இங்க அணுவுக்குள் அணுவாய் இறைவன் இருக்கிறான். ஒரு உயிர் ஆற்றல் என்று நாம் நம்மை சொன்னாலும் கூட, அப்ப அந்த ஒரு கூறுக்குள்ள இப்ப நம்மளை இயக்குதுல்ல, இந்த உயிரை இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த உயிராற்றல் தானா இயங்குமானா? இல்ல. இதுக்குள்ளதான் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இறைவன் பரமாணு. எல்லாவற்றுக்கும் ஆதியாய் அவன் எல்லாவற்றையும் இயக்குகின்ற இயக்கதாரியாய் அவன் இருக்கிறான் என்ற ஒரு சூட்சமான ரகசியத்தை பரமா அணு என்ற அடிப்படையில அந்த காலத்திலேயே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே மகான்கள் சொல்லிட்டாங்க. சயின்ஸ் இன்னைக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி காட் பார்ட்டிகிள்னு சொல்லுது. அப்ப கடவுள் துகள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க ஒரு அணு இயங்க வேண்டுமானாலும் அந்த அணுவுக்கு ஆதாரமான இறைவன் பரமாணு இருப்பதினால்தான் அந்த அணு இயங்க முடியும். அப்ப அந்த ஒரு அணுவிலிருந்து தான் பல அணுக்கள் உற்பத்தி ஆகுதுங்கிற அறிவியல் உண்மையும் அதுதானே விஷயம். இப்ப நம்ம மனித உடலையே எடுத்துக்கல, ஒரு செல் தான் மல்டிபிள் செல்லா மாறி நம்ம ஹியூமனா இருக்கிறோம். மல்டிபிள் செல்ஸ் தானே ஹியூமன். ஒரு செல் நுண்ணுயிரி தானே அமீபா, வைரஸ் இப்படிங்கிற நம்ம கிருமிகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமிய அமீபாவை நம்ம ஒரு செல் உயிரின்னு சொல்றோம் சயின்ஸ் படி. அந்த செல்லுங்கிறது என்னன்னா அணுதான். அந்த செல்லே கண்ணுக்கு தெரியாத சூட்சமான ஒரு அணுவா இருக்கு. அப்படி பல அணுக்களின் சேர்க்கை தான் மனிதன் என்று நம்ம அப்படி பார்க்கும்போது கூட ஒரு மாட்டினுடைய முடிய ஆயிரம் துண்டுகளா கோடி கோடியா அதை பிரிச்சு பார்த்தோம்னா நுண்ணோக்கி வழியா பார்க்கிறோம். அப்படித்தான் நம்முடைய உயிராற்றல் இருக்கு. அப்படிப்பட்ட உயிர் எங்க இருக்கு? அந்த மனித பிறவினுடைய உயிர் எங்க கிடைச்சது? அதுதான் அப்பாவுடைய விந்திலிருந்து வெளிப்பட்டது. இப்ப நம்ம இந்த உயிரை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துதானே நம்ம அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ள போய் உடம்பு எடுத்தோம். அப்ப இங்க உயிர் எடுத்து நம்ம வருவதற்கு முன்னாடி இந்த உயிர் அணு அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து வந்ததுன்னா அப்பாவுடைய விந்துவிலிருந்து வந்தது. பல ஆயிரக்கணக்கான உயிரணுக்களுடைய ஒன்றுதான் நான் அப்படின்னு நம்மளை தீர்மானிச்சுதான் இந்த உடம்பு எடுத்து வந்துட்டு இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நான் என்ற ஒரு அபிமானத்தை நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ஆனா நம்ம அறிவியல் ரீதியாவே நம்ம திரும்பி போனோம்னா, நான் எங்கிருந்து வந்தேன் நீங்க திரும்பி போனா எங்க போய் நிக்கணும்? அப்பாவுடைய விந்து அணுவுல போய் நிக்கணும். அப்ப அந்த விந்தணு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அப்பாவுடைய சாப்பிட்ட ரசம் தான். அப்பா என்னென்ன சாப்பிட்டாரோ, பஜ்ஜி போண்டா இட்லி தோசைன்னு என்னென்ன சாப்பிட்டாரோ அந்த பல பொருட்களின் சேர்க்கை தான் அப்படி அணுவா வெளிப்பட்டு ஒரு உயிராற்றலா வெளிவந்திருக்கு அப்படின்னா, அப்ப இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு அணுக்களின் சேர்க்கையாக இருக்கலாம், ஒரு அணுவாக இருக்கலாம், பருப்பொருட்களா இருக்கலாம். ஆனா இந்த பருப்பொருட்களுக்கு பின்னாடி ஒரு பரம்பொருள் இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை தான் இங்க சாஸ்திரம் உபதேசிக்கிற விஷயம். இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, பல ஆயிரக்கணக்கான பருப்பொருட்கள் நீங்க பார்க்கலாம். பேனாவை பார்க்கலாம், பென்சிலை பார்க்கலாம், மல்லிகை பூ பார்க்கலாம், விறகை பார்க்கலாம், பாலை பார்க்கலாம். அதுக்கு வேணா நீங்க பல நாம ரூபங்களை சூட்டிக் கொள்ளலாம். ஆனா அதற்குள்ள என்ன இருக்குங்கிற அந்த நுணுக்கத்தை பிடிச்சிட்டா இறைவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைதான் இந்த முதல் மந்திரத்திலே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த மந்திரம் எப்படி தொடங்குது? பிரம்மவித் ஆப்னோதி பரம். அந்த பிரம்மத்தை அடைந்தவன் மேலானதை அடைகின்றான் அப்படின்னு இந்த உபனிஷத்தினுடைய மைய கருத்து. இந்த உபனிஷத் சொல்ல வருகின்ற இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிறது. அந்த மந்திரம் என்ன? ஓம் பிரம்மவித் ஆப்னோதி பரமா ததே சாப்யுக்தாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் சோ அச்னுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபச்சி தேதி அப்படின்னு சொல்லி இந்த முதல் மந்திரம் மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. ஆனால் இந்த மந்திரத்துக்கே எனக்கு நேரம் பத்தல. இன்னும் இந்த மந்திரம் தொடருது. எனக்கு தான் முதல் லைனுக்கே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 4 லைன் இருக்கு. நாளை வகுப்பில் தொடருவோம். நன்றி. ஓம் தத்சத்.